வணக்கம் அன்பு நண்பர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அல்வா கொடுத்த அதிமுக வேட்பாளர்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அல்வா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி அவருடைய காதலையே பூ சுத்திட்டாங்க அதிமுக வேட்பாளர்கள் சிலர் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டுல கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமா நடந்த தேர்தலே தமிழ்நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருந்தாங்க. இதுல என்ன மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள், பெரிய எம்எல்ஏ, பெரிய பின்புலம் உள்ளவங்க அப்படின்னு யாருமே இல்லாம அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சரியா சொல்ல போனா சில பேரூராட்சியினுடைய கவுன்சிலர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு நிபந்தனை வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல அப்படிங்கக்கூடிய கேள்வி மட்டும்தான் அதிமுக தரப்புல இருந்து மிக முக்கியமா முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல கடுக்கா கொடுத்துட்டு மிடுக்கா ஏமாத்துறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட 10 கோடி செலவு பண்றேன் 10 கோடி செலவு பண்றேன்னு சொல்லிட்டு பல வேட்பாளர்கள் கடைசி 1 கோடி கூட செலவு பண்ணாம அவரையும் ஏமாத்தி அதிமுக நிர்வாகிகளையும் ஏமாத்தி பயங்கர மோசமா அதிமுகவுக்கு எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பட்டியல்ல பேச போறோம். அந்த பட்டியல்ல நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறவர் ஆற்றல் அசோக்குமார். ஈரோடு மாவட்டத்துல ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறங்கினவர் தான் ஆற்றல் அசோக்குமார். சற்றேறக்குரிய ஒரு 590 கோடி ரூபாய் சொத்து கணக்கு காட்டினவரு. அவரை பத்தி பாக்குறப்பவே அவர் அத்தனை கோடி செலவு பண்ணிடுவாரு, இத்தனை கோடி செலவு பண்ணிடுவாரு, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்டப் தொடர்ந்து அவர் மேல கொடுக்கப்பட்டே வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த நவம்பர் மாசம் தான் அவர் பாஜக இருந்தே அதிமுக பக்கம் நகர்ந்திருந்தாரு. நவம்பர் மாதம் வரைக்கும் அவர் பாஜக தான் தீவிரமா செயல்பட்டு இருந்தார். அவருடைய மாமியார் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. இந்நிலையில அவரு நீண்ட காலமா பாஜக சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனா அவருக்கு கடைசியில சீட்டு கொடுக்கல. அதே நேரத்துல ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் அறக்கட்டளை அப்படிங்கக்கூடிய தன்னோட அமைப்பு மூலமா தன்னோட நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள்லயும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10 ரூபாய்க்கு ஹோட்டல் திறக்கிறது, மலிவு விலையில மருந்து கொடுக்கறது, அடிக்கடி மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, இது எல்லாத்துக்கும் மேல தீபாவளி பொங்கல் நல்ல நாள் வந்துருச்சுன்னா உடனே ஒரு கால் இருந்து ஒரு போன் வரும். அதுல நான் உங்கள் ஆற்றல் அசோக்குமார் பேசுறேன் அப்படின்னு பேசுறதா இருக்கலாம். மக்கள் மத்தியில நல்ல ஃபார்மா இருந்தாரு. சோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறப்பவே அவரு செலவை பத்தி கவலையே இல்லைங்க, நான் தாராளமா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீட் வாங்கிட்டு வந்தாராம். ஆனா கலை யதார்த்தம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சுச்சோ அன்னையோட மைக் ஆஃப் பண்ணவரு தன்னோட செல்லையும் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாகிற அளவுக்கு அவரு நாட் ரீச்சபிளே இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய உச்சமா என்னன்னா, குமாரபாளையம் தொகுதியில முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதாவது அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில அவரு கை காசுல இருந்து 500 ரூபாய் கொடுத்ததா இருக்கலாம். அதே மாதிரி தாராபுரம் காங்கேயம்ல மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய மகேந்திரன், பொள்ளாச்சி ஜெயராமன் அவங்க கை காசுல இருந்து 200 ரூபாய் கொடுத்ததுன்னு ஆற்றல் அசோக்குமார் ஆற்றல்ல வெளிப்படுத்தாததுனால இவங்க நம்ம கை காசை போட்டு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு புலம்பக்கூடிய நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் மட்டும் கொஞ்சம் விவரமா கேட்டாரா, நான் எதுக்கு இவருக்கு புதுசா வந்தவருக்கு செலவு பண்ணணும், அவர் அதிக ஓட்டு எடுத்தா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டாராம். அவ ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறப்ப நான் அவ்வளவு செலவு பண்ணிடுவேன் இவ்வளவு செலவு பண்ணிடுவேன் ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு ஓட்டு அரசியலுக்கு ரொம்ப நெருங்கக்கூடிய நேரத்துல தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில அந்த நேரத்துலதான் பூத் கமிட்டிக்கு ஃபைனல் அமௌண்ட் போகணும், நிறைய நிபந்தனைகள் இருக்கு. அந்த நேரத்துல தன்னோட பர்ச பூட்டி வச்சுட்டாரு அப்படிங்கக்கூடிய பார்வை ஈரோடு மாவட்ட அதிமுகவினர் மத்தியில கிசுகிசுப்பா பேசப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தினுடைய அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சிங்கர் அவரும் முதல்ல எவ்வளவு வேணாலும் நான் செலவு பண்ணலாம் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாக்குறப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா கடைசி நேரத்துல அவரும் கையை விரிச்சிடவே அவரோட ஒரு சொத்தை எடுத்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அதை ஒரு இடத்துல அடமானம் வச்சு அது இருந்துதான் ஓஎஸ் பணியன் 3 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து தேர்தல் செலவு பார்த்ததா சொல்லப்படுது. இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நிறைய செலவு பண்ணலாம்னு சொல்லி வந்து எல்லாருமே செலவே பண்ணாம கடைசி அதிமுகவினரையும் ஏமாத்தி எடப்பாடி பழனிசாமியும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பட்டியல்ல அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறவரு கன்னியாகுமரியினுடைய அஇஅதிமுகவுடைய வேட்பாளர் பசலியான் நசரேத். பசலியான் நசரேத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படையிலே வசதியானவர். 2 திரைப்படங்கள் தயாரிச்சிருக்காரு சொந்தமா. ஒன்று குட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய படம், அந்த படத்தை தொடர்ந்து லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தையும் தயாரிச்சவர். இவரும் எடப்பாடி பழனிசாமியை போய் முதல்ல சந்திக்கிறார். இவர் அதிமுகவுக்குள்ள வந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எதனால வந்தார்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல 30 ஆண்டுகளுக்கு மேல இருந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு மாநில மீனவரணி செயலாளரை கொடுக்காம ரஜினி மக்கள் மன்றத்துல இருந்து வந்த ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க, ஏஜே ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க. சோ அவர் அந்த அதிருப்தியில அதிமுக பக்கம் வந்தாரு. அதிமுக பக்கம் வந்தவரை செலவு பண்ணுவாரு, தாராளமா 10 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி அவருக்கு சீட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா பசலியான் நசரேத் மொத்தமே 2 கோடி ரூபாய் கூட செலவு பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல குமரி மாவட்ட பாராளுமன்ற தேர்தலில் நின்ற வேட்பாளர்கள் அவர் மட்டும்தான் கடற்கரை சமூகத்தை சேர்ந்தவர்.
மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா கடற்கரை கிராமங்கள்ல கூட அவர் போய் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது அதிமுகவினருக்கு பெரிய அடியா பேரிடியா அமைஞ்சிருக்கு. இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை டெபாசிட் கூட வாங்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி கடையை நோக்கி அதிமுகவை நகர்த்திருக்கிறதா பசலியான் நசரத்தினுடைய சாதனை அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல அதிமுக அப்படின்னாலே வளமான கவனிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் நெருக்கத்துல பூத் கமிட்டிகளுக்கு வளமான ரூபாயும் பங்கு வைக்கப்படும். ஆனா மொத்தமே இந்த நாடாளுமன்ற தொகுதியில 6000 ரூபாய் தான் கொடுத்திருக்கு அதிமுக. இன்னுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க அதிமுக காரங்க. எங்க ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வெறும் 6000 ரூபாய் ஒரு பூத் கமிட்டி கொடுத்தா ஒரு பூத்துக்கே 162 வேற உறுப்பினரா சேர்த்திருக்காங்க. நாங்க ஆளுக்கு 2 ரூபா 50 பைசாவா பிரிச்சு எடுக்கிறது, இப்படி ஒரு வேட்பாளரை கொடுத்துருச்சு கட்சி அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியதை பார்க்க முடியுது. சோ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கிட்ட 10 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்த பல வேட்பாளர்களை பார்த்தோம். ஈரோடு ஆற்றல் அசோக்குமாரா இருக்கலாம், நாகப்பட்டினத்துல அதே போன்று கொடுத்த சுர்ஜித் சிங்கரா இருக்கலாம், அந்த பட்டியல்ல இடம்பெறாரு. 10 கோடி இல்ல 10 கோடிக்கு மேலையும் செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடைசி வரை பர்சையை திறக்காம அதிமுகவை அகல பாதாளத்துக்கு தள்ளி அவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு பசலியான் நசரத். இதெல்லாம் நம்ம தேர்தல் முடிவுக்கு பின்புதான் தெரியும். அடுத்தது பார்த்தா திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த ஒரு வளமான வேட்பாளர் அப்படின்னு தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்பட்டவர் கருப்பையா. ஏன் கருப்பையா அப்படி தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்பட்டார்னா ஒரு மதிமுகவுடைய துறை வைகோவை எதிர்த்து போட்டியிட்டாரு கருப்பையா. அதுல மிக முக்கியமான அம்சம் என்னன்னா கருப்பையாவுடைய உடன்பிறந்த அண்ணன் கரிகாலன் ஒரு பெரிய மணல் மாஃபியா கும்பலை சேர்ந்தவர். இது எல்லாத்துக்கும் மேல அவரை அமலாக்கத்துறை தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான மோசடி வழக்கல் அவர் மேல இருக்கு. ஆனாலும் அவர் கரிகாலன் என்ன பண்ணாருன்னா தன் தம்பியை எப்படியாவது எம்பி ஆக்கிட்டா அதை வச்சு நம்மளும் லாபி பண்ணலாம், அமலாக்கத்துறை ஈடி எல்லாம் நம்மளுக்கும் நட்பு ஓட்டம் வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். அந்த கணக்கினுடைய எதிரொலியா அவர் திமுகவை தான் முதல்ல போய் அணுகினாரு, கருப்பையாக்கு சீட்டு தாங்க. ஆனா திமுக தரப்பு புடி கொடுக்கல. அடுத்தது அவர் அதிமுக தரப்பு அணுகிறார். அதிமுக தரப்பு அணுகிறப்பயே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தான் போய் பாக்குறாரு. விஜயபாஸ்கரை பாக்குறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்ட வைக்கிறார். நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில என் தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கருப்பையா கரை சேர்றது உறுதி, அதுக்கான ஓட்டுக்கு பணத்துல இருந்து எல்லா செலவுகளையும் நான் பாத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல விஜயபாஸ்கரை அட்ராக்ட் பண்ற மாதிரி கூடுதலா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 3-4 தொகுதிகளுடைய செலவுகளையும் நான் பாத்துக்கிறேங்கிறார். இது அப்படியே நம்பின விஜயபாஸ்கர் அவரை எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் அதை போய் தகவலை சேர்க்கிறார். பிரமாதம் 4 தொகுதியில நமக்கு ஒருத்தர் பணம் செலவு பண்றாருன்னா கருப்பையாக்கு சீட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி கருப்பையாவும் வேட்பாளர் ஆக்கப்பட்டார். அவரும் 10 கோடி செலவு பண்ணலாம், 20 கோடி செலவு பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பில்டப் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல கொடுக்குறாங்க. ஆனா களத்துக்குள்ள வந்த உடனே கரிகாலன் காசையே விரிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. விஜயபாஸ்கர் தொடர்ந்து இதை பத்தி கேட்கிறப்ப என் தம்பியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் அவருடைய செலவுகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தம்பிக்கான செலவுகளை நானே பாத்துக்கிறேன்னு கைவிட்டுட்டதோட அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு வெளியே அவர் பாத்துக்கிறதா சொன்ன 3-4 தொகுதிகளையும் கரிகாலன் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த தொகுதிக்குள்ள பாஜக களம் இறங்குச்சுன்னா டஃப் ஃபைட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அமமுகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெருந்தொகை செலவு பண்ணாரா கரிகாலன். இது எல்லாத்தையுமே அப்படியே லிஸ்டா எடுத்து விஜயபாஸ்கர் எடப்பாடி கிட்ட போய் ரொம்பவே மனம் புலம்பி இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம இந்த பட்டியல பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி வேலூர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் பசுபதியா இருக்கலாம், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்ட கலிய பெருமாளா இருக்கலாம். இவங்க 2 பேருமே கடைசி நேரத்துல 2 பேருமே எடப்பாடி கிட்ட பெரிய தொகையை செலவு பண்ணலாம்னு சொல்லி சீட் வாங்கினவங்க தான். கடைசி நேரத்துல தங்களோட செலவுகளே ஈடுகட்ட முடியாம தங்களுடைய சில சொத்துக்களை அடமானம் வச்சு அந்த உள்ளூர் அமைச்சர்கள் மூலமா நிதியுதவி பெற்று அதன் மூலமா தான் கொஞ்சம் ஓரளவு பணத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. நான் சொல்றது பூத் கமிட்டிகளுக்கு ரொம்ப சிலர் வாக்குகளுக்கும் கொடுத்திருக்காங்க. என்னங்க வாக்குகளுக்கு கொடுத்துக்கலாம் ஓப்பனா பேசுறீங்க, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை இருக்காதான், அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் நம்ம பேசிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதா இங்க நம்ம பேச இருக்கிற விவாதமா இருக்கு. எல்லா கட்சிகளுமே கொடுத்திருக்காங்க, பெரும்பான்மை கட்சிகள் கொடுத்திருக்காங்க. அதுல அளவுகள் மாறுபட்டு இருக்கு, சில தொகுதிகளில் கொடுக்கவே இல்லை, சில தொகுதிகளில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரை சீனியர் அமைச்சர் அப்படின்னா நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப சீனியர் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடியது வேலுமணி அவர்களை சொல்லுவோம். வேலுமணி எந்த அளவுக்கு சீரியஸ் ஆனவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மொத்த மாவட்டத்தையும் அதிமுக கூட்டணியே கைப்பற்றுற அளவுக்கு அவர் ரொம்ப செல்வாக்கானவர். அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு அவர் வேலையே செய்யாம பாஜகவுக்கு ஒரு சாதகமான போக்கு, பாஜகவுக்கு சாதகம்னா பாஜக வேட்பாளர் கோச்சுக்குவாரு, அண்ணாமலை கோச்சுக்குவாரு, பாஜகவுடைய தலைமை வருத்தப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கிய வாச்சாராம் வேலுமணி. இன்னும் சொல்ல போனா அவருடைய சொந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கின பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில ரொம்ப தீவிரமா அவர் கவனம் செலுத்தி களப்பணியாற்றிட்டு இருந்தார். சிங்கை ராமச்சந்திரனே ஒரு பேட்டியில கூட இதை பத்தி தேர்தல் நெருக்கத்துல பேசுகிறப்ப கொங்கு மண்டலத்தோட ஐகான் வேலுமணி, சோ அவர் ஒரு 4-5 தொகுதிகள் பார்க்க வேண்டியிருக்கு, அதனால டெய்லி அவர் வருவார் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அப்படி எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த நாள் வேலுமணி களத்துல நின்று கிரவுண்ட் ஒர்க் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சு. சோ வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் இடையில இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல இவர் சரியா ஒர்க் பண்ணல அப்படிங்கக்கூடிய ஒரு மனஸ்தாபம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதே நேரத்துல அஇஅதிமுகவினுடைய இந்த முக்கியமான தொகுதிகள்ல 10 கோடி செலவு பண்ணலாம்னு சொன்ன வேட்பாளர்கள் பலருமே 1 கோடியோடையும் 1.5 கோடியோடையும் அடக்கிக்கிட்டு அதிமுகவை ரொம்ப பலவீனப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ரிப்போர்ட்
அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுச் செயலாளருக்கு மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் மூலமாகவும் அவர் நடத்திய ஒரு ரகசிய சர்வே மூலமாகவும் ஒரு ரிப்போர்ட்டா போயிருக்கு. சோ இந்த தேர்தல் முடிவுக்கு பின்பு வேட்பாளர்களா போட்டியிட்ட பலரே கட்டம் கட்டப்படுவாங்க அல்லது அவர்கள் கட்சியிலிருந்தே அகற்றப்படுவார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் அதிமுக தரப்பில் பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம், காலமும் நேரமும் இதில் ஏமாந்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி, அல்லது இந்த சாதுரிய காய் நகர்த்தல் வேட்பாளர்களே கிடைக்காம எடப்பாடி பழனிசாமி இப்படி நகர்த்தியதே ஒரு சாதுரிய காய் நகர்த்தல் தானா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அடுத்த அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.